சார், நீங்க இந்த உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் 12 வாரத்துக்குள்ள இருதரப்பும் உடன்பட்டு செல்வதற்கு அறிவுரை வழங்கியிருக்கிறாங்க. இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கும் இடைக்கால தடை விதிச்சிருக்கிறாங்க சார். அதான் நம்ம தடை தான் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வழக்கை அழிக்கிறதுக்கான நகர்வு நடக்கும். அதாவது இங்கே உயர்நீதிமன்றத்தில் அதே கோரிக்கை வச்சுதான். இது ஏன்னா ஒன்றும் ஆதாரம் இல்லாத அவதூறு வழக்கு தான். இது எல்லாருக்குமே தெரியும், கேட்குற பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதனால நானே தான் இந்த வழக்கை தொடுத்தேன் உயர்நீதிமன்றத்தில். இது ஏன்னா இது சொல்கிறது ஆங்கிலத்தில் நியூசன்ஸ் சொல்லுவாங்க. இது ஒரு தொல்லை. இது 14-15 ஆண்டுகளாக இருக்கிறது ரொம்ப. அதனால தான் நானே தொடுத்தேன். அது நீங்கள் இந்த எப்படி பார்த்தாலும் இந்த வழக்கை விசாரித்தா அது முழுக்க போய் இது அவதூறுன்னு தான் முடியும். அது ஒரு திட்டமிட்டு சுமத்தப்பட்ட பழி இழிவு தான் அது. இப்போ அதனால தான் இதை நம்ம அதுக்கு போனோம். இப்போ இந்த இடைக்கால தடையை நான் வரவேற்கிறேன். மறுபடி மேலதிகமாக நாங்கள் எப்படி நகரணுமோ சட்டப்படி அதை வைத்திங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்லை பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசுகிறோம். எப்படி? பாஸ்வாலா. பி த பாஸ். இருதரப்பும் உடன்பாடு காண்பதற்கு ஒரு 12 வாரம் கொடுத்துருக்குறாங்க. அந்த உடன்பாடுக்கான வழிகள் இருக்கா? உடன்பாடுன்னா என்ன உடன்பாடு? அதாவது செட்டில்மெண்ட் அடிப்படையில் இதை 2 பேரும் தீர்த்துக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் கோட் பண்ணுறாங்க. அதை என்ன செட்டில்மெண்ட் வாய்ப்பு இருக்கான? அதுக்கு வாய்ப்பு இல்லை, அது தேவையும் இல்லை. அதை போய் பேசிட்டு முடியாது. இப்போ வார்த்தை நாகரிகம் அப்படின்றத மிக முக்கியமாக இருக்குது அப்படின்றதான் பார்க்குறாங்க. எந்த கட்சி தலைவர் நாகரிகம் வார்த்தை நாகரிகம்னு பேசுகிற அந்த வார்த்தைக்கு நாகரிகம் சொல்கிற அந்த தலைவர்கள் யார்? ஒருத்தர் சொல்லுங்கள். எந்த கட்சி? திமுக. எந்த கட்சி? வேறுபட்டிருக்கோம்ல, இருங்க, வேறுபட்டிருக்கோம்ல. எந்த வார்த்தை நாகரிக வார்த்தை மீறிய வார்த்தை எந்த வார்த்தை? அப்போ உனக்கு குசுதில்ல. அப்போ என் தாயை நீ பொது வெளியில் எப்படி தேனாம் பேசுகிற? எப்படி பேசுகிற நீ? அதே நீங்கள் கேள்வி கேட்கல. இந்த பொம்பளை என்ன இப்படி பேசிட்டு இருக்குன்னு ஒருத்தர் கூட கண்டிக்கலையே. நேரில் போயிட்டு என்னங்க நீங்கள் இப்படி பேசிட்டே இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு ஒருத்தர் கூட கேட்கலையே. வார்த்தை நாகரிகத்தை பற்றி கண்ணியத்தை பற்றி எங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. அதை கற்றுக் கொடுக்குற அருகதையும் தகுதியும் இந்த நிலத்தில் எந்த தலைவருக்கும் இல்லை. அதை கடைசி வரைக்கும் கடைப்பிடிச்சு ஒரு வார்த்தை அவர் தொழிலாளின்னு நான் சொன்னது உங்களுக்கு சகிக்க முடியலன்னா அப்போ நீ செய்கிற வேலைக்கு பேர் என்ன? தொடர்ச்சியாக என் தாயை நீ பேசிட்டே இருக்க, என் மனைவியை பேசுகிற, என் குடும்பத்தை பேசுகிற. நேற்று உச்சநீதிமன்றத்தில் என்ன ஆச்சு அப்படின்றது நான் மீடியாவுக்கு சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். மீடியா வாயிலாக தமிழ்நாடு மக்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன். ஏன்னா நேற்று வந்திருக்கிற தீர்ப்பு பிரகாரம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொன்னோன்னே இதுக்குள்ளே எல்லாரும் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. விஜயலட்சுமிக்கு இரவா சீமான் 10 கோடி செட்டில்மெண்ட் பண்ணிட்டாரு பாருங்கள், ஈழத்தமிழர்களோட கஷ்டப்பட்ட காசெல்லாம் போய் அவளுக்கு தான் கொட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அபாண்டமாக என் மேலே பழியை சுமக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். நேற்று உச்சநீதிமன்றத்தில் போய் சீமான் ஒரு வழக்கு கொடுத்தாரு இல்லையா? சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஃப்ஐஆரை குவாஷ் பண்ண சொல்லி சீமான் வழக்கு கொடுத்த போது காவல்துறை தரப்பில் ஒரு லாயர் என் சார்பாக வாதாடி, அதாவது அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் தானே நீதிபதி அதுக்கு ஒரு உத்தரவு கொடுத்தாரு. அதை போய் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தில் நேற்று சீமான் வழக்கு வரும்போது என் சார்பாக யாராவது போய் பாருங்கள், இந்த பொண்ணு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்குது, சும்மாலாம் அந்த பொண்ணு வழக்கு கொடுக்கல, மதுரை செல்வம்ன்றவங்களெல்லாம் வச்சு டார்ச்சர் பண்ணி அதை ரொம்ப துன்பப்படுத்தியிருக்காங்க, அது சாக போயிருக்குது, நேற்று வரைக்கும் அந்த பொண்ணை பாலியல் தொழிலாளின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு ஏன் சார்பாக யாராவது ஒருத்தர் போய் உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருந்துருக்கணுமா இல்லையா? சொல்லலை. கவனிச்சிங்களா? அப்போ என்னாச்சு அப்படின்னா சீர்த்திருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நான் ஏதோ சீமான்கிட்ட பேசிட்டா உடனே பார்த்தீங்கன்னா காஸ்கா பண்ணுறான்னு எல்லாரும் உட்காந்து கத்துறீங்களே. நேற்று ஏன் சார்பாக யாருமே போய் உச்சநீதிமன்றத்தில் எனக்காக போராடலை? இந்த கேள்வி கேட்கும்போது நான் எல்லாருக்கும் என்ன புரிய வைக்கிறேன் அப்படின்னா, முந்தா நேற்று நான் கதறி அழுதேன் இல்லையா? ஏன் அழுதேன்னா, எனக்கு எந்த நீதியும் கிடைக்காது, எனக்கு எந்த நியாயமும் கிடைக்காது, இந்த கேஸில் கிடைக்கவும் விட மாட்டாங்க அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ இதை தாண்டி நான் போய் எந்த போராட்டமும் பண்ணிக்கிட்டு நான் எந்த ஒரு இதுவும் நான் பண்ணிக்கவே மாட்டேன். ஏன்னா யாரும் சீமானுக்கு பாவம் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுருக்கு, அந்த பொண்ணோட சாபத்தை கட்டிக்காத அப்படின்னு யாரும் சொல்லிட்டல. எல்லாரும் அடுத்ததாக அவளை எவ்வளோ முடியுமோ அசிங்கப்படுத்து, அவளை எவ்வளோ முடியுமோ கொச்சப்படுத்து அப்படின்னு அந்த ரூட்டு தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கறனால
அந்த அசிங்கத்துக்குள்ளெல்லாம் இறங்கி நான் வந்து போராடணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஓகே. ஸோ இது வரைக்கும் மக்கள் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு மக்களெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. விஜயலட்சுமி இப்போ கூட ஏமாற்றப்பட்டிருக்காங்கல்ல அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, மீடியாவும் புரிஞ்சுக்குவாங்க, எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.